நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா மும்பைக்கு போன வரதராஜன் வந்துட்டா விஷயம் எல்லாம் தெளிவாயிரும்ல. சார், அவர் மும்பையில தான் இருக்காருன்னு என்ன நிச்சயம்? வரதராஜன் அவருடைய செல்போன் மூலமா அவர் மனைவியோட பேசியிருக்காரு. அவருடைய ஆதரவாளர்களுக்கும் SMS மூலமா மெசேஜ் அனுப்பியிருக்காரு. 3 நாள்ல வரதாவும் சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் காத்திருக்க வேண்டியதானே? சார், இந்த எலெக்ஷன்ல ரொம்ப தீவிரமா இருந்தவரே வரதராஜன் தான். அவர் எப்படி சார் திடீர்னு மும்பை போவாரு? சார், எலெக்ஷன் விஷயத்தை விட அவருடைய பிசினஸ் விஷயமா ஏதாவது முக்கியமான வேலை வந்திருக்கும். அந்த மாதிரி விஷயங்கும் போது போய்த்தானே ஆகணும். நீங்க நடைமுறையை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஒரு பிரச்சனை எப்ப சிறுசா தெரியும், அதை விட பெரிய பிரச்சனை வரும்போது தானே. அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம் இல்லையா? சார், இப்ப நீங்க ஏன் எங்க புகாரை எடுத்துக்க கூடாது? வாங்கிக்கலாமா? ஆனா அவருடைய மனைவியோ இல்ல மகனோ கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்கிக்கலாம். எங்களுக்கும் அக்கறை இருக்கு சார். எங்க புகாரை எடுத்துக்கங்க. என்ன அக்கறை? நாளைக்கு நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். அதுக்கு அவருடைய ஆதரவு வேணும். அந்த அக்கறை தானே. காரணம் எதுவா இருந்தாலும் கொடுக்கிற கம்ப்ளைண்ட் முக்கியம் இல்லையா? சார், நாங்க எங்க ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாம நேரடியா உங்ககிட்ட வந்ததுக்கு காரணமே நீங்க இதுக்கு சீக்கிரமா நடவடிக்கை எடுப்பீங்க, அவரை கண்டுபிடிச்சு தருவீங்கங்கிற நம்பிக்கையில தான். மே கம் இன் சார். போன காரியம் என்னாச்சு? சார், நான் பில்டர் அசோசியேஷன் வரைக்கும் போய் விசாரிச்சு வந்துட்டேன் சார். அந்த வரதராஜன் தன் ஆதரவாளர்கள் எல்லாருக்குமே SMS அனுப்பிச்சிருக்காரு சார். அவர் ஒய்ஃபுக்கும் ஃபோன் பண்ணி அவசர வேலையா மும்பை போறேன், வர்றதுக்கு 3 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காரு சார். போற இடத்துல செல்போனுக்கு டவர் கிடைக்குதா என்னங்கிறது தெரியல, அதனால செல்லுக்கு ட்ரை பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காரு சார். நான் அவரோட மனைவி கிட்ட புகார் எதுவும் தரீங்களான்னு கேட்டேன் சார். அவங்க கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். அது மட்டும் இல்லாம தன்னோட ஓட்டை போஸ்டல் மூலமா பதிவு செஞ்சுட்டு போயிருக்காரு சார். இதுல ஒரு பிரச்சனையும் இல்ல, நாளைக்கு திட்டமிட்டபடி எலெக்ஷன் நடக்கும்னு எலெக்ஷன் கமிட்டியில சொல்லிட்டாங்க சார். கேட்டுக்கிட்டீங்களா? இதுக்கு மேல நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? சார், சார் வேண்டாம், விட்டுருங்க. ரொம்ப நன்றி சார். இதுக்கு மேல உங்ககிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கல. நாளைக்கு எலெக்ஷன் நல்லபடியா நடக்கும். அந்த எலெக்ஷன்ல நான் தான் ஜெயிப்பேன். தேங்க்யூ சார். சரி, நீங்க கிளம்புங்க. ஓகே சார். ஹலோ சார், அவங்க ஏசியை பார்க்க வந்தாங்க சார். ஆனா ஒன்றும் நடக்கல சார், கிளம்பிட்டாங்க. ஓகே, அப்புறம் நாளைக்கு எலெக்ஷன் செக்யூரிட்டிக்கு நம்ம ஆளுங்க தானே வர போறாங்க? ஆமா சார், ஆமா. நாம பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடக்கணும். ஓகே சார். ஓகே, பாய். வாங்க சாமி, வாங்க வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. இவங்க 2 பேர் யாரு? இது என் பொண்ணு, இது என் மாப்பிள்ளை. நீங்க உட்காருங்க. பூஜை ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிச்சலாம் சாமி. சாமி படத்தை நான் கொண்டு வரேன். வாங்க மாப்பிள்ளை, உட்காருங்க. இது எங்க வைக்கிற சாமி? படத்தை இது கொடுங்க. பார்த்து பார்த்து சுட போகுது. நாங்க இப்படி உட்காரலாமா? வா வா வா, உட்காரு. உட்காருங்க மாப்பிள்ள. தேங்காய், பழம், வெத்தலை, பாக்கு எல்லாம் சரியா இருக்கு. ஆனா வெத்தலை மேல வைக்க வேண்டிய முக்கியமான விஷயத்தை காணுமே. யூ மீன் கேஸ்? எஸ். ஓ, அத வெத்தலை மேல வைங்க. வைக்கிறேன் வைக்கிறேன். ஆமா, நீங்க எவ்வளவு சொன்னீங்க? ஒன்லி 5000. 10,000? ஐயோ மட மாப்பிள்ள, அவர் கேட்டது வெறும் 5000 ரூபாய் தான். ரேட்டை ஏத்தாதீங்க, கூறு கட்ட மாப்பிள்ள. 5000. வைங்க வைங்க வைங்க. பூஜை ஆரம்பிக்கலாமா? சாமி, ஒரு சின்ன சந்தேகம். எதுவா இருந்தாலும் நான் சாத்தான ஏவுறதுக்கு முன்னாடியே கேளுங்க. சாத்தான் வந்துட்டா நான் எந்த சந்தேகத்துக்கும் பதில் சொல்ல முடியாது. நீங்க ஏவர சாத்தா அந்த அபி குடும்பத்தை உண்டு இல்லன்னு பண்ணிரும்ல? கண்டிப்பா. யாராருக்கு என்னென்ன ஆகணும்னு வரிசையா சொல்லுங்க. இத பாருங்க, என்னோட எதிரி அந்த அபிதான். இப்ப முதல்ல அவ கை இருக்குல்ல, அது அப்படியே விளங்காம போயிடணும். அவ காலும் விளங்காம போயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனந்தின்னு அந்த அபியோட தங்கச்சி, அவளுக்கு பத்திரிக்கையில இருக்கான்னு ரொம்ப திமிரு. ஏற்கனவே அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருந்தவ இப்பதான் கொஞ்சம் குணமாயி வந்திருக்கா.
திரும்பவும் அவ மண்டையில கட்ட போட்டு அப்படியே படுத்த படுக்க ஆக்கிடணும். கடைசி வரைக்கும் கண்ணே திறக்காம கோமாவிலேயே கிடந்து செத்து போயிட்டா சந்தோஷப்படுவேன். ஆர்த்தின்னு அடுத்தவ, அதுவும் அந்த அபியோட தங்க தான். அதுக்கு வாய் இருக்கணும் ஆனா பேசக்கூடாது, காது இருக்கணும் ஆனா அது கேட்க கூடாது. இது எல்லாத்துக்கும் பெரிய தலை கற்பகம்னு. இதுங்களெல்லாம் பெத்து போட்ட மகராசி. அவ கண் அப்படியே அவிஞ்சு போயிடணும். நீங்க சொல்றதெல்லாம் ஒரே மண்டலத்துல நடக்கும். நான் கூப்பிடுற சாத்தான் அதை நடத்தி காட்டுவா. ஓம் ஹ்ரீம் காளி. சண்டாள சாத்தானே வா. அந்த ரூம் கதவை சாத்துங்க. ஏ சாத்தான், சண்டாள சாத்தான். சாத்தான் பிரசன்னமாக போறான். உங்க மனசுல யாரு என்ன ஆகணும்னு வேண்டிக்கங்க. சாமி, ஒரு சின்ன சந்தேகம். என்ன? வழக்கமா சாத்தான் கோழி கேட்கும், ஆடு கேட்கும். உங்க சாத்தான் அதெல்லாம் கேட்காதா? இது சைவ சாத்தான். பழம்தான் இதுக்கு ஆகாரம். டோட்டல் ஃபேமிலிக்கும் இந்த 5000 போதுமா? ஏய், நான் பணத்துக்காக ஆசைப்படுற ஆள் இல்ல. இத ஒரு சர்வீஸா தான் பண்ணிட்டு வரேன். வேற ஏதாவது கேள்வி இருக்குதா? ஐயோ மாப்பிள, சும்மா இருங்க. சாமி, நீங்க பூஜையை ஆரம்பிங்க. இத பாருங்க, உங்க சாத்தானால அந்த அபி குடும்பத்துல நான் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கணும். நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓம் ஹ்ரீம் க்ளீம் காளியே நமக. ஐயோ, இந்நேரத்துல யாரு? ஏய், நீ போய் பாருடி போ. ஏய், இரு, வேணாம் வேணாம் வேணாம். ஏதாவது உளறி தொலைச்சிருவ. நீ உட்காரு, நான் போய் பாக்குறேன். யாருடா அது நெருங்கிட்ட நேரத்துல? சாமி, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். பாஸ்கரா, என்னம்மா வாயை பொழந்துட்டு நிக்கிற? என்னடா திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிற? போன காரியம் முடிஞ்சிருச்சு, வந்துட்டேன். ஐயோ, எங்க காரியம் இன்னும் முடியலையே. என்ன உளர்ற? ஒண்ணும் இல்லடா, ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல நீ. ஃபோன் பண்ணி சொல்லிருந்தா வரவேற்பு உடைய வச்சிருப்பியா? போமா உள்ள. இப்போ எங்க போற? ரூம்ல லக்கேஜ் வைக்கணும். ரூம்ல லக்கேஜ் வைக்கணும், அவ்வளவுதானே? கொண்டா, நான் கொண்டு போய் வைக்கிறேன். பாவண்டா, நீ ரொம்ப டயர்டா வந்திருப்ப. நீ முதல்ல போய் ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. போ போடா போ. என்ன இன்னைக்கு ரொம்ப பாசம் அதிகமா இருக்கு? என்னடா அது, பெத்த புள்ள மேல ஒரு தாய்க்கு பாசம் இருக்காதா? நீ போப்பா, நீ போ. சாத்தானே. என்ன சத்தம்? அது டிவிடா, டிவி ஓடுது. நீ மேல போப்பா. உனக்கு ஏதாவது தேவைன்னு வச்சுக்கே, ஒரு குரல் கூட நான் ஓடி வந்து உனக்கு எல்லாமே கொடுக்குறேன். ஏமா உளர்ற? உளரலையே. உளறனா? நானே பாக்கிறேன். இருடா பாஸ்கரா. டேய் பாஸ்கரா, இருடா. டேய் பாஸ்கரா. டேய் மயான காளியே நமக. ஓம் நமோ பகவதே மயான காளியே நமக. என்ன இதெல்லாம்? அது யார் இந்த ஆளு? யோ, எந்திரியா. யாரே நீ? டேய் இருடா. நீ ஐயோ. யாரே நீ? மரியாதையா பேசு. என் கண்ட்ரோல்ல 16 சாத்தான்கள் இருக்கு. என்னடா சாத்தான்? பாஸ்கரா, அவரை ஒண்ணும் பண்ணிடாதடா. நான் தான் ஒரு சின்ன பூஜைக்காக கூட்டிட்டு வந்தேன். என்ன பூஜை? அது வந்து என்ன பூஜை? அந்த அபி கிட்ட இருந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக. உண்மையை சொல்ல போறியா இல்லையா? ஏய் சங்கீதா, என்ன நடந்துட்டு இருக்கீங்க? யார் இவ? அது வந்துங்க. இரு, நானே சொல்றேன்டா. அந்த அபி குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு இவர்கிட்ட சொல்லி சூனிய வைக்க Only சொன்னேன். 5000 சார். 10 நிமிஷத்துல எல்லாமே முடிஞ்சிரும். ஒரே நிமிஷத்துல நீ முடிஞ்சிருவ. இருடா பாஸ்கரா, போயா போய் தொலையா. போய் தொலை. கதவை சாத்திட்டு போ, ஓடு. ஏமா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? பாவம் அந்த அபி. அவளுக்கு கஷ்டம் கொடுத்ததெல்லாம் நாம. அவ பதிலுக்கு நம்மள எதுவுமே பண்ணல. தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு இருக்கா. டேய், அவ என்ன கல்ல தூக்கி போட்டு அடிக்க வந்தவடா. நீ அவளை என்னென்னலாம் பண்ணிருக்க, அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? அவ வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாதபடி எவ்வளவு கஷ்டம் கொடுத்திருக்கோம். இப்பதான் அவ எல்லாத்துல இருந்து மீண்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிருக்கா.
அது உனக்கு பொறுக்கல. ஐயோ டேய் பாஸ்கரா, ஆனந்திக்கும் அவளுக்கும் ஒரே நேரத்துல கல்யாணம் நடக்க போதுடா. நடக்கட்டும்மா, நடக்கட்டும். இனிமேலாவது அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கட்டும். அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாதான் நாம சந்தோஷமா இருக்க முடியும். எல்லாரும் அழிஞ்சு போயிடணும்னு நினைச்சா நாம நல்லா இருக்க முடியாது. இத பார், இனிமே செய்வினை வைக்கிறேன், சாத்தான ஏவரன் ஏதாவது பண்ணுன அவ்வளவுதான். அவளுக்கு நல்லது பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அமைதியா ஒதுங்கி நில்ல. ஒரு பொண்ணு தனியா போராடி ஜெயிக்கிறா. நான் தான் ஆம்பளை, என் கண்ணுக்கு அது திமிரா தெரிஞ்சது. நீயாவது அதை புரிஞ்சுக்கிட்டு உணர்த்த வேண்டாம். ச்சே, என்னைய தப்பு செய்ய தூண்டி விடுறீங்க. சரி, நடந்து முடிஞ்சதை பத்தி இப்ப பேச வேண்டாம். அபியையும் உன் பொண்ணா நினைச்சுக்க. அப்ப அவளுக்கு கெடுதல் செய்யணும்னு உனக்கு மனசு வராது. அதையும் மீறி ஏதாவது பண்ண அம்மானு கூட பார்க்க மாட்டேன். ஜாக்கிரதை. போ சங்கீதா. அடப்பாவி பயலே, இவன் போக்கே ஒண்ணும் சரியில்லையே. இப்படி மாறிட்டா? இவன் மட்டும் வராம இருந்திருந்தா அந்த அபி குடும்பத்தை அப்படியே மண்ணோட மண்ண ஆக்கியிருப்பேன். பாவி பய பாதியிலே வந்து கலைச்சிட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? சப்பா. நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ரொம்ப தூரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா சித்ரா, நீங்க நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. தேவராஜ் எக்ஸாக்டா இந்த இடத்த பத்தி தான் சொன்னானா இல்ல வேற ஏதாவது இடத்த குறிப்பிட்டு சொன்னானா? கரெக்டா அமரம்பேடு குடோன் தான் சொன்னான். அமரம்பேடு குடோன்னா இந்த சைடு தான் இருக்கும். ஏன்னா நேராக உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன், 1/2 கிலோமீட்டரில் அமரம்பேடு வந்துடும். ஆனால் அவன் சொல்கிற கோடவுன் எங்கே இருக்குன்னு தெரியல. இதோ அங்கே இருக்கிறது கூட ஏதோ கோடவுன் மாதிரி தெரியுது. கோடவுனா ஃபேக்ட்ரியான்னு சரியாக தெரியல. ஒரு நிமிஷம், நான் பக்கத்தில் யார்ட்ட விசாரிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. சார், ஐயா. யாரு? யார் சார் நீங்க? ஐயா வணக்கம். வணக்கம். இங்க அமரம்பேடுல குடோன்லாம் இங்க. அமரம்பேடா? ஒரே ரோடு தான், நடந்தே போயிடலாம் போங்க. இல்ல அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது இப்படி தான் போகணும்னு தெரியும். ஆனா இந்த ஏரியாவுக்குள்ள ஏதாவது பழைய குடோன்ஸ் ஏதாவது இருக்கான்னு. குடோனா? அங்க 4-5 குடோன் இருக்கு. யாரோட குடோன் கேக்குறீங்கன்னு தெரியலையே. இல்ல மாலிக் பாய் அவரோட குடோன். மாலிக் பாயா? அப்படி எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் இல்ல. உள்ள போய் விசாரிச்சு பாருங்க, ஏதாவது தெரியும். சரிங்க. சரி, ரொம்ப நன்றி. பார்த்து போங்க, மோசமானவங்க எல்லாம் நடமாடுற ஏரியா. ஓகேங்க. சரிங்க, பார்த்து. சித்ரா, இங்க இருந்து நேரா போனாக்க நிறைய குடோன்ஸ் வருமா? நான் இங்கேயே வெயிட் பண்றேன். நீங்க இந்த சாக்கு எடுத்துட்டு போய் பேப்பர் பொறுக்கிற ஆள் மாதிரி ஒவ்வொரு இடமா நோட்டை விடுங்க. அங்க ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது நடந்தா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆனா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நம்ம தேடி வந்த ஆளுங்க இங்க இருந்து அவங்க உங்களை பார்த்துட்டாங்கன்னு வைங்க, அது பெரிய ரிஸ்க் ஆயிடும். அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க அங்க இருந்து மூவ் பண்ணிடுங்க. இல்ல உங்க செல் மூலமா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நானும் காலேஜ்ல அட்வென்ச்சரஸா நிறைய வேலைகள் பண்ணிருக்கேன். ஆனா கெட்டப் மாத்தி ரிஸ்க் எடுக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்களும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். வெரி குட். அந்த சாக்கு சித்ரா, பார்த்து போங்க.